பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது நம்ம தஹஜத் நேரத்துல ஓத வேண்டிய ஒரு வார்த்தையை பார்க்க போறோம். தஹஜத் நேரம் அப்படின்னு சொல்றது மத்த நேரத்துல வேணா ஏதோ ஒரு நேரமா இருக்கும், நமக்கு தூங்கிட்டு இருக்கும் போது எந்திரிப்போம். ஆனா இது சஹருடைய நேரமா இருக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மத்த நாட்கள் அதற்குன்னு நம்ம ஒதுக்கி எந்திரிப்போம். ஆனா ரமலான்ல நம்ம சஹருடைய நேரமே தஹஜத்துடைய நேரம் தான். தஹஜத் நேரத்துலதான் நம்ம சஹரை செய்யறோம். எப்ப பாங்கு சொல்றாங்களோ அந்த பாங்குக்கு ஒரு காமன் நேரம் முன்னாடி வரை இருக்கக்கூடிய எல்லா நேரமே நம்ம தஹஜத்துடைய நேரம் தான். நீங்க தஹஜத்திலயும் இந்த அமலை செய்யலாம். பாங்கு சொல்லிட்டு ஒரு நாள் பொழுதே நான் ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிறவங்களும் இந்த அமலை செய்து கொள்ள முடியும். வாங்க சொல்லிட்டாலும் நம்ம செய்யலாம். ஏன்னா ஒரு நாளுடைய முதல் அமலாக இது இருப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதை பாத்தீங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான பலன்களை கொடுத்தால் ஒட்டுமொத்த இந்த உலகத்தையே அவர்களுக்காக பாத்தீங்கன்னா இதை ஓதுனதுக்கு பிறகு அல்லாஹ் மாற்றி அமைத்தான்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு வார்த்தை. நம்ம அதை காலையில் ஓதும் போது அன்று இரவு வரை நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கும், அல்லாஹுடைய அருள் இருக்கும், அல்லாஹுடைய ரஹ்மத் இருக்கும். இந்த வார்த்தை என்னன்னு பார்க்க முன்னாடி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்ப இது ஓதுனாங்கன்னு பார்க்கலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி நமக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், நூஹ் நபிக்கு வஹியை இறக்குறான், கட்டளை இடுகிறான், இந்த மக்களை திருத்துங்கன்ட்டு. நூஹ் நபியும் 900 ஆண்டுகள் திருத்தி பாக்குறாங்க. 900 ஆண்டு ஒருத்தவங்க திருத்தி பார்த்து திருந்தாதவங்களை என்ன சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது. நமக்கே வெறுத்து போயிடும். 900 வருஷமா ஒருத்தவங்களை நம்ம நபித்துவத்தை எத்தி வச்சு கூட அவங்க ஏத்துக்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பைத்தியக்காரன் எல்லாம் சொன்னாங்க. ஒரு கட்டத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வெறுத்து போய் யா அல்லாஹ் என்னால முடியலன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அவர்களை அழிச்சிரு தண்டனை கொடுன்னு சொல்லும் போது, அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு கப்பலை கட்டுங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க, அதுல ஒரு ஜோடி எல்லா விலங்குகளையும் உயிரினங்களையும் ஏற்றி கொள்ளுங்க. உங்களை நம்பக்கூடிய விசுவாசிகளை ஏற்றிக்கொண்டு நீங்க அதுல பயணம் செய்யணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அல்லாஹ் கட்டளை இட்டதுக்கு பிறகு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள ஏறி எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த கப்பல் புறப்பட போகுது. கப்பல் புறப்பட போகும்போது கூட போய் அழைக்கிறாங்க. அழைக்கும் போது கூட எங்களுக்கு இங்க வெள்ளம் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் நம்புறாங்க. அதனால இந்த புறக்கணிக்கக்கூடியவர்கள் அப்படியே வழிகேட்டிலேயே இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வெள்ளம் வருது, எல்லாரும் அழிஞ்சு போறாங்க. நூஹ் நபியுடைய கப்பல்ல இருந்தவங்க எல்லாருமே தப்பிக்கிறாங்க. அப்போது பாத்தீங்கன்னா முதல்ல அந்த கப்பலை பெறப்பட்டு அது போகும்போது புறப்படும் போது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அந்த கப்பலை தொடங்குறாங்க. அந்த கப்பல் தான் முதல் கப்பல் இந்த உலகத்திலே கட்டப்பட்டது. அதுக்கு முன்னாடி அதை பத்தினா யாருக்குமே என்னமே தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு நாலேஜே இல்லை. ஆனா அப்ப முதலா கட்டப்பட்டு அவங்க கண்ணு கெட்டின தூரம் வரையும் இருந்த எல்லாமே அழியுது. கிட்டத்தட்ட உலகமே அழிஞ்சிச்சுன்னு தான் நம்ம பார்க்க முடியும் அங்க இருக்கக்கூடிய இடத்துல. அந்த அளவுக்கு நிறைய பகுதிகள் பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல அழிஞ்சிருக்கு. பொதுவா உலகம் அப்படிங்கிறது உருண்டையா இருக்கிறதுனால ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்க்க முடியாது. அதனால சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு எல்லாம் ஒரே நேரத்துல அழியல, நிறைய பகுதிகள் அழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பகுதிகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்கள அழிஞ்சிறாங்க. அழிஞ்சதுக்கு பிறகு அவங்க நூஹ் நபி நினைக்கிறாங்க, அல்லாஹ் எப்படி நம்மளை காப்பாத்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பயணம் செய்யறாங்க, மாசக்கணக்கா போறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உணவுகள்லாம் இருக்கு. அந்த இருக்கக்கூடிய உணவுகள்லாம் தீந்து போகுது. அதுக்கு பிறகு ஹூது பறவையை அனுப்புறாங்க. அந்த ஹூது பறவையை அங்க போயிட்டு எங்க காலி இடம் இருக்குது வெள்ளம் இல்லாமன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, செய்தி கொண்டு வருது. அதுக்கு பிறகு இவங்களுடைய கப்பல் என்ன ஆகுது, கரை ஒதுங்குது. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கரை ஒதுங்கின கப்பலை காட்டுறாங்க. அது ஏதோ ஒரு மலை மேல இருக்கு, ஜூத் மலை மேல ஒரு கப்பல் ஒதுங்குதுன்னா எப்படி ஒதுங்கும்? மலை அளவுக்கு வெள்ளம் வந்திருந்தாதான் தண்ணி மலையை சூழ்ந்தனால கப்பல் அந்த தண்ணிக்கு மேல மிதந்தனாலதான் என்ன ஆயிருக்குன்னா அது அந்த இடத்துல அப்படியே பார்க் ஆயிருக்கு. அப்படி அவ்வளவு உயரத்துக்கு வெள்ளம் வந்திருக்கு. அந்த மலையளவுக்கு உயரத்துல கூட அல்லாஹ் அந்த பிஸ்மியை சொல்லி ஆரம்பித்த போது அவர்களுக்கு உதவினான். அதே மாதிரி ஒரு நாள் பொழுதே நீங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி ஆரம்பிங்க. நமக்கு இப்போ ஒரு நாள் பொழுதுங்கிறது சஹர் நாள்ல நமக்கு தஹஜத்திலேயே ஆரம்பிச்சிடும். தூங்கி எந்திரிப்பீங்களா, கண்ணை திறந்தனுமே உங்களுக்கு இதுதான் சரியான நேரம் சொல்லிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த நாள் முழுவதும் எனக்கு நல்லதாக அமையணும், அல்லாஹுடைய பொறுப்புல நான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருங்க. தூங்கி எந்திரிச்சனும் அதை சொல்லுங்க. அதை சொல்லிட்டு பெண்கள் தொழுகை இல்லாம இருந்தாலும் சரி, நீங்க நோம்பே வைக்காட்டினாலும் கூட நீங்க போய் அதுக்கப்புறம் சமைங்க, எல்லா வேலையும் செய்யுங்க. இத ஒரு நாள் பொழுதுல முதல்ல சொல்லுங்க. இப்ப நீங்க கேட்ட கையோட ஒரு தடவை சொல்லிக்கோங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி முதல்லயே சொல்ல வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்ம பலன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்துல போடுறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க.